பீப்புள் ஃபோரம் 24x7 நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சென்னையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் ரொம்ப பதற்றப்படக்கூடிய சூழ்நிலையில மற்றும் சென்னையை பற்றி கரிசனப்படக்கூடிய சூழ்நிலையில பல உதவிகளை செய்யலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு அதை பற்றி அதிகமாக பேசிட்டு வரோம். சோசியல் மீடியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதை பற்றின டாபிக்ஸ் மட்டுமே பேசிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். சென்னையில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்பாக. பெரும் மழை பெய்தது, அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சு. சைக்ளோனால அந்த இடத்துல மழையினால சென்னை மூழ்கி போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுடைய கோபத்தை பார்க்க முடிஞ்சது, மக்களுடைய அந்த அங்கலாய்ப்பை பார்க்க முடிஞ்சு, மற்றும் பல பேர் போய் உதவுனாங்க. அந்த சென்னை இப்பொழுது ஓரளவு செட்டில் ஆயிருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தென் தமிழகம், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், சங்கரன்கோயில், திருச்செந்தூர்னு பல மாவட்டங்கள் மேகம் வெடிச்சு அப்படியே மழை கொட்டி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாவட்டங்கள்லாம் தண்ணியில மூழ்கி இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்க முடியுதுங்க. இந்த மாவட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விஷயத்த எதிர்நோக்கவே கிடையாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80-90 வயது உள்ள நபர்களையும் அங்க போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நான் பிறந்ததுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வறண்ட பூமிகளாக காணப்பட்ட இடம்ங்க. ஆக்சுவலா வறண்ட பூமியில இப்படிப்பட்ட அதாவது வெள்ளம் பெருகி வரக்கூடிய சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா இது எதனால உண்டாச்சு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்ப்போம். அதாவது சென்னையில சைக்ளோன் உருவாச்சு, அந்த சைக்ளோனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அந்த சைக்ளோன்னால அந்த பாதிப்பு உண்டாச்சு. ஆனா தென் தமிழகத்துல சைக்ளோன் ஃபார்மேஷன் மட்டும், அந்த சைக்ளோன் உண்டாவதற்கு உண்டான அந்த ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்க நேரத்திலேயே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எதனால நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அதுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம இப்ப பேச வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னைக்கு கரிசனை பட்டபடியே தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்டங்கள் இந்த தென் தமிழகத்தை நோக்கி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டருக்கு மேல மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் சென்னையில பெய்தது போன்ற 3 மடங்களுக்கும் அதிகமான மழை அங்க பெஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வரலாறு காணாத மழைன்னு இதை சொல்ல முடியுது. பல ஆறுகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் ஏற்கனவே ஆறுகள்ல தண்ணி ஓடாம இருந்த பகுதியில் உள்ள ஆறுகள்லாம் நிரம்பி வழிஞ்சு அந்த இடத்துல பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ட்ரெயின்ஸ் எல்லாம், அதாவது ரயில் எல்லாம் நிப்பாட்டி வச்சாச்சுன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதாவது திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் 1000 பேருக்கு மேல அந்த ட்ரெயின்ல மனிதர்களை ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 20 மணி நேரத்துக்கு மேல அந்த ட்ரெயின் அங்கேயே நிக்குது. 20 மணி நேரம்னா யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரெயின்ல குழந்தைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, மற்றும் கழிவறைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படும், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த ட்ரெயின் நிக்கிற இடத்துக்கு தண்டவாளத்தை கீழே இருக்கிற மண் அரிச்சிட்டு போயிருச்சுங்க. அந்த மண் அரிச்சிட்டு போயிருச்சு. இப்ப அந்த ட்ரெயின்ல உள்ள 1000 பேரை மீட் ஆகணும். தண்ணி போயிட்டு இருக்குது. தண்ணி எல்லா இடத்துலையும் தண்ணி. பஸ்ஸை நிப்பாட்டியாச்சு, ட்ரெயினை நிப்பாட்டியாச்சு, எல்லா போக்குவரத்தையும் நிப்பாட்டியாச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல காட்டுறாங்க ஒரு வீடியோவில். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பைக்குங்க மூழ்கிருச்சு, காருங்கெல்லாம் மூழ்கி போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த ட்ரெயின்ல உள்ள 1000 பேரை எப்படி மீட்பதுன்னு தெரியாம அதிகாரிகள் அந்த இடத்துல முயற்சி செய்து வரதை நம்ம பார்க்க முடிகிறது. இது இப்ப இதுவரைக்கும் கிடைத்த தகவல். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு இதை பத்தி டீட்டெயில்டா பார்த்து அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா, இதை பத்தி அரசியல் பண்ணாம அரசியல் பேசாம அவங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட ஒரு கரிசனையோட நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குங்க. இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில 696 பேர் இந்த மாசத்துல 696 மகப்பேறு, அதாவது பெறக்கூடிய, அதாவது டெலிவரி ஆகக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறாங்க. இந்த 696 பேருக்கும் டேட் வர்றதுக்கு முன்பாக, அந்த வலி ஏற்படுறதுக்கு முன்பாக இந்த மழை வந்ததுனால நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இன்னும் பெரிய மழை வந்துச்சுன்னா இவங்களை கொண்டு ஜிஹெச்ல சேர்க்க முடியாது, இவங்களை கொண்டு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மழை வெள்ளத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்ப 696 பேரையும் கொண்டு ஜிஹெச்ல அட்மிட் பண்ண சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திருநெல்வேலியிலும் மற்றும் பிற தென் மாவட்டங்களிலும் முக்கியமாக பாத்தீங்கன்னா, அதாவது அந்த மக்கள் மிகவும் அவதிக்குள்ளான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. தூத்துக்குடியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உப்பளம் போட்டு அந்த இடத்துல காய வச்சு உண்டாக்கக்கூடிய எல்லா விஷயமும் தண்ணிக்குள்ள மூழ்கி போய் கிடக்குது. கிட்டத்தட்ட ட்ரை ஏரியாவிலேயே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் செய்ய முடியும் அந்த மாதிரி மாவட்டங்கள்ல. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தண்ணீருக்குள்ள மூழ்கி போயிருக்குது. உப்பளம் இதாயிருச்சு, ஆடு மாடு கோழின்னு அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் போயிருச்சு. தென் மாவட்டங்கள்ல, தென் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இப்ப முழுவதுமாக கரண்ட் கட் ஆயிருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒயர், அந்த கரண்ட் கம்பத்துக்கு மேல இருக்க ஒயரே டச் ஆயிர மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி பெருகிட்டு இருக்குது. எங்க இருந்து இவ்வளவு தண்ணி வருதுன்னு கணிக்க முடியல. வெதர் டிபார்ட்மெண்ட்னால எவ்வளவு மழை பெய்யுதுன்னு அவங்களால கணிக்க முடியல. அவங்க இன்னும் டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதுவரை அவங்க கண்டதில்லை. அவங்களும் டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மழை இதோட நிக்குமா, இல்லை இன்னும் மழை பெய்யுமா என்னன்னு தெரியல.
ஏங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது சைக்ளோன், நம்ம ஏற்கனவே பேசினோமாக சென்னையில சைக்ளோனால மழை பெஞ்சது. ஆனால் தென் மாவட்டங்கள்ல இப்ப சைக்ளோன் ஃபார்மேஷன், அதாவது சைக்ளோன் உருவாவதற்கு உண்டான அந்த சுழற்சி ஏற்பட்ட அந்த ஃபார்மேஷன் நடக்கும் போதே, அந்த கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும் போதே இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து விட்டது. அப்ப மழை அந்த மாதிரி கிளவுட் ஃபார்மேஷன் நடந்து சைக்ளோன் நடந்தால் என்ன ஆகும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வெதர் டிபார்ட்மெண்ட்டும் மற்றும் பல விதமான, அதாவது இதை பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய, அனலைஸ் பண்ணக்கூடிய நபர்களும் ஷாக் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. காரணம் நமக்கு நன்றாய் தெரியும். நம்ம பல வருடமா பேசிக்கிட்டு வரோம். அதாவது வெதர் சேஞ்சஸை பத்தி பேசுறோம். குளோபல் வார்மிங், பூமியை வந்து நம்ம சூடாக்கி வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குது. இது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து அக்டோபர் நவம்பர்ல மழை பெஞ்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தீபாவளிக்கு அப்புறம் அந்த கார்த்திகையோட மழை நின்றும். அதுக்கப்புறம் குளிர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாவே டிசம்பர்ல தான் மழை கொட்டி தீக்குது. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஆனால் சென்னையில பயப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா தென் தமிழ்நாடும் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. இப்படி தமிழ்நாடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வருஷம் வருஷம் இனிமேட்டு இப்படித்தான் வரும்னு சொல்றாங்க பல ஆராய்ச்சியாளர்கள். இனிமேட்டு அடிக்கடி இப்படி நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில மழை பெய்யும்னு சொல்றாங்க. சரிங்க, தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாட்டுல மழை பெஞ்சிருக்கு, இதற்காக நம்ம கரிசனை பண்ணலாமா அப்படின்னா, சென்னையில மழை பெஞ்சால் மட்டுமல்ல, தென் தமிழ்நாட்டுல பெஞ்சா மட்டுமல்ல, துபாயில, அதாவது பாலைவனம் என்று அழைக்கக்கூடிய துபாயில பெரு வெள்ளம் ஏற்பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப ஜெர்மனி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரு வெள்ளத்தினால தத்தளிச்சது. இப்படி உலகத்துல எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்காக நாம் கரிசனை உடையவர்களாய் காணப்படுவது அவசியமா இருக்குங்க. அவர்களை பத்தின சிந்தனை நமக்கு இருக்கணும். ஆக்சுவலா நம்ம மனிதர்கள் என்பதை நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தரை பத்தினும் சிந்தனை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்துச்சு. பல இடங்கள்ல பூமி அதிர்ச்சி ஏற்படுது. இப்ப இதற்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோமா? மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குதா? மக்கள் வந்து இப்படியெல்லாம் நிகழ்ந்தால் என்ன செய்ய வேணும்? கண்டிப்பாக தென் தமிழ்நாட்டுல இவ்வளவு வறட்சியான பகுதியில இப்படி ஒரு மழை வரும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க ஜெனரேஷன்ல யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்காத மழை. அப்ப அரசாங்கத்தை நம்ம குறை சொல்வதை விட இதற்கென்று ஆயத்தமா எப்படி இருப்பது? இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? மறுபடியும் சுனாமி வந்தால் என்ன பண்றது? கோஸ்டல் ஏரியாஸை எப்படி பாதுகாக்கிறது? இப்படிங்கிற ஒரு ஆயத்த பணிகள், ஒரு பிரிகாஷன் மெஷர்ஸோட அரசாங்கம் மட்டுமல்ல மக்களும் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம இந்த விஷயத்தை வச்சு எந்த ஒரு அரசியலும் பண்ணுவதை விட்டுவிட்டு இந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம உதவணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம இப்ப பார்த்தோம்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடறேன். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அரசியல் ரீதியாக நிறைய வேறுபாடுகள் இருக்கு. கேரளா நம்மளோட ஒரு சின்ன ஸ்டேட் தான். கேரளாவை குறித்து பார்க்கும்போது அந்த இடத்துல கம்யூனிசம் அண்டு காங்கிரஸ், இவங்க 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர ஒரு பேரிடர் டயத்துல என்டையரா அனைத்து கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாம அந்த இடத்துல மக்களுக்காக சேவையாற்றுவாங்க. மக்களை எப்படியாவது மீட்கணும், இந்த பெரிய இடர்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான குறைகள் மாறி மாறி, இந்த கட்சி அந்த கட்சி, அந்த கட்சி இந்த கட்சியை, மற்றும் கட்சியே ஸ்டாம்பாடு கட்சிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது தனியா பேசிட்டு இருக்கிறது, மற்றும் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய நாட்டாம பண்ற நபர்கள்லாம் நாட்டாம பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டே இருப்போமே தவிர, மாறி மாறி குறை சொல்லுவோமே தவிர, அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் கை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இன்னும் நம்மளுடைய அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. வரும் காலங்களிலாவது எல்லா கட்சி ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பேரிடர்களை சமாளிக்க மக்களுக்கு கை கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மேற்கொள்ளும், மற்றும் மக்களும் பிரிகாஷன் மெஷர்ஸோடு வாழவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.